Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. இன்ஷால்லா இந்த துருஸில் தர்கீப் போட்ட மாதிரி அதில் கிராமரோடு நம்ம பார்த்தோம். தர்கீப்காக மட்டும் இந்த மின்ஹாஜுல் அரபியாவை நம்ம பார்ப்போமா இன்ஷால்லா. அப்போனா தான் நம்ம போடக்கூடிய தர்கீப் வந்து முழுமையாக நம்மளுக்கு பிடிபடும். சரிங்களா? இன்ஷால்லா படித்ததனுடைய பிரயோஜனத்துக்காக இப்போ 1ஆம் பாடத்தை நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னா மின்ஹாஜில் தர்ஸ் ஒன்று கொடுத்துருக்கா. ஹாதா ஜமலுன், ராலிக்க கல்புன், ராலிக்க ஃபரசுன், ஹாதா கிதாபுன்னு கொடுத்துருக்கு. இப்படி கொடுத்துருக்கா. இதில் உங்களுக்கு அர்த்தம் ஃபுல்லாக தெரியும், படம் போட்டதுனால தெரிஞ்சிடும். இப்போ எந்த வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கிறோமோ அது முபுததா, எந்த வார்த்தையை கொண்டு நம்ம முடிக்கிறோமோ அது ஹபரு. அப்போ இது ஒட்டகம் அப்படின்னு சொன்னால் இது முபுததா, இது ஹபரு. இது முபுததா, இது ஹபரு. சரிங்களா? ராலிக்க கல்புன் அது நாய், அதே மாதிரி தான். இது முபுததா, இது ஹபரு. இதுவும் அது குதிரை அப்படின்னா இது முபுததா, இது ஹபரு. இது புத்தகம் அப்படின்னா இது முபுததா, இது ஹபரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. முபுததா என்பது ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கணுமா? சட்டம் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து என்ன செஞ்சுட்டேன், துருஸ்லேயே நோட்டை வச்சு எழுதி காமிச்சிட்டேன். அதனால் இப்போ அது தேவையில்லைன்னா வேணால் நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். இப்போ முபுததா என்பது ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கணுமா? ஒரு ரூல்ஸு. அதுக்கடுத்து வந்து ரஃபோ பெச்சு இருக்கணும். சரிங்களா? அப்புறம் குறிப்புள்ளதாக இருக்கணும். 3 ரூல்ஸு. இப்போ ஹாதா ஜமலுன் இது ஒட்டகம். இப்போ ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கா? 2வது ரூல்ஸ் ரஃபோ பெச்சு இருக்கணும். ரஃபோனா இந்த மாதிரி அடையாளம் இங்கே இருக்கணும். இங்கே இருக்கான்னா இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு கேட்டால் இஸ்மி இசாரா எல்லாம் என்னது மபுனி. மபுனியில் ஹரக்கத் தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. மபுனியான சென்டென்ஸில் என்ன மபுனியான வார்த்தையில் என்ன தெரியாது? ஹரக்கத்து வந்து தெரியாது. இல்லை ரஃபவு இருக்கான்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும், இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ மனநிலை சரியில்லாமல் ஒருத்தவங்களுக்கு குழந்தை இருக்குது, அது அவங்க அந்த பிள்ளையை சொல்லாமல் எனக்கு 3 பிள்ளை இருக்குது அப்படி 3 பிள்ளை இருக்குன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. எனக்கு 4 பிள்ளை இருக்குது, ஆனால் அந்த பிள்ளை வந்து உடம்பு சரியில்லாமல் நிஸ்வா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புரிஞ்சுட்டிங்களா? அப்போ நம்ம சொல்லணும். இதில் ஹரக்கத்து இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ரஃபோ இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதில் இருக்குது, ஆனால் இது மபுனியான இஸ்முங்கிறதுனால அதில் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஒன்றாச்சா? அப்போ ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது, ரஃபவும் இருக்குன்னு சொல்லணும். 2வது குறிப்பு உள்ளதுன்னு சொன்னேன். சரிங்களா? இஸ்மு இசாரா என்பது குறிப்பு உள்ளது. ஏற்கனவே நான் வந்து துருஸில் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. மாரிஃபா வந்து மொத்தம் எத்தனை? 7. குறிப்புள்ள வார்த்தைக்கு அடையாளம் மொத்தம் எத்தனை? 7. சரிங்களா? அதில் முதல்ல என்னது? 1 வந்து இஸ்மு இசாரா. இந்த ஹாதா தாலிக்க இதெல்லாம் என்னது? இஸ்மு இசாரா. சரிங்களா? இந்த இஸ்மு இசாரா 1 குறிப்பு உள்ளது. சரிங்களா? இஸ்மு இசாரா குறிப்பு உள்ளது. அதே மாதிரி அலிஃப்லாம் வச்சு ஒரு வார்த்தை வந்தாலும் அது என்னது? குறிப்பு உள்ளது. சரிங்களா? இப்போ உள்ளே போய் நம்ம பார்ப்போம். இப்போ இதில் நம்ம தர்கீப் போட்டோமா? அதுக்கு அடுத்து வந்து அடுத்த 2ஆம் பாடத்துக்கு நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? இப்போ இந்த 2ஆம் பாடத்தை பாருங்கள். மன் ஹாதா இவர் யார்? இவர் மனிதர். இப்போ இவர் யார் அப்படின்னு இருக்கு. அப்போ எது முபுததா? மன்னா முபுததா. இவர் யார் தானே நான் ஆரம்பித்தேன். அப்போ இவர் இதுதான் முபுததா. சரிங்களா? இது ஹபர். இவர் யார் எங்கே முடித்தேன்? யார் என்ற வார்த்தையில் முடித்தேன். இப்போ இது முபுததா முஅஹர். முபுததா முஅஹர்ன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? முபுததா முஅஹர். ஏன்னா முபுததா வந்து ஆரம்பத்தில் தானே வரணும். இது பிந்தி வந்திருக்கனால முபுததா முஅஹர். இதில் என்ன போடணும்? ஹபர் முக்கத்தம். ஏன்னா ஹபர் பிந்தி தானே வரணும். ஹபர் முந்திட்டில் ஹபர் முக்கத்தம் சொல்லி போடணும். உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி சொன்னேன், மண் என்பது ஆக்லிலுக்கு வரும், அதாவது மனிதனுக்கு வரும். மா தாளிக்க அது என்னன்னு இருக்கா? மா என்பது எதுக்கு வரும்? கைராக்கிலுக்கு வரும். இதில் ஃபுல்லுமே பாருங்கள். இது முபுததா, இது ஹபரு. இது முபுததா, இது ஹபரு. அதேமாரி இது முபுததா, இது ஹபரு. ஏன்னா அது என்னன்னு சொல்கிறோம். சரிங்களா? தாலிக்க கிருதுன்னு அது குரங்கு. அப்போ இது முபுததா, இது ஹபரு. இதுலேயும் அதே தர்கீப் தான். சரிங்களா? அதுக்கடுத்து 3ஆம் பாடத்தில் பாருங்கண்ணே. 3ஆம் பாடம். அன வலதும் நான் பையன், அன கபீரு நான் பெரியவன், அந்த வலது நீனும் பையன், அந்த சகீரும் நீ சிறியவன், ஹல் அந்த சகீரும் நீ சிறியவனா, நாம் ஆமாம் அன சகீரும் நான் சிறியவன் தான்,
ஹல் அன்த சகீருன், நீ சிறியவனா? லா இல்லை அனா கபீரும், நான் பெரியவன். லா சகீருன், சிறியவன் இல்லை. இப்போ இதுக்கு எப்படி தர்க்கீப் கொடுக்கணும்? நான் பையன் கொடுத்துருக்கல, முபததா ஹபர் தான். இதே அந்த 3 டைலாக்கும் இதான். நீ சிறியவனா அப்படின்னு கேட்டிருக்கல, இந்த ஹல் இருக்குல்ல, ஹல் இது வந்து கேள்விக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ இது என்ன போடணும்? இஸ்திஃப்ஹாம் போடணும். ஏன்னா இதையும் நான் துருஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். இஸ்திஃப்ஹாம் போடணும். இது முபததா, இது ஹபர். நீ சிறியவன், இதை மறைச்சிக்கோங்க. ஏன்னா அந்த கொஸ்டின் இதை அந்த சகைரு, நீ சிறியவன். இப்போ மேலே அப்படி தானே நம்ம போட்டிருக்கோம். இது முபததா, இது ஹபர்னு தானே நம்ம பார்த்தோம். கீழே அதே மாதிரி தான். சரிங்களா? இப்போ பதிலுக்காக வரக்கூடிய வார்த்தையை நம்ம என்ன சொல்லுவோம்? ஜவாபுன்னு சொல்லுவோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்புறம் நான் சிறியவன். ஆமாம், நான் சிறியவன். அப்போ இது முபததா, இது ஹபர். ஹல் அன்த சகீருன், நீ சிறியவனா? லா இல்லை அன கபீரும். சேம் டைலாக் தான், அதே மாதிரி தான் போடணும். இல்லை பாருங்கள், ஒரு கமா போட்டிருக்காங்களா? அப்போ இதோட இந்த டைலாக் முடிஞ்சிட்டு. இல்லை, இது வந்து என்னது? ஜவாபு ப்ளஸ் இதுக்கு என்ன போடுங்க அப்படின்னு கேட்டால் ஹர்ஃபுன் நஃபி. இல்லைன்னு சொல்லுதுல்ல, அதனால் ஹர்ஃபுன் நஃபின்னு சொல்லிட்டு போடணும். சரிங்களா? அன, நான் கபீருன், பெரியவன். முபதா ஹபரு. லா சகீருன், சிறியவன் இல்லைன்னு கொடுத்துருக்கலாம். அதனால் இதில் என்ன போடணும் அப்படின்னு கேட்டால், லா வந்து ஹர்ஃபுன் நஃபி, இல்லை வந்து இஸ்மு லான்னு போடுங்க. லாவுடைய இஸ்மா இருக்குது, இந்த லாவுக்கு இது இஸ்மா இருக்குது. சரிங்களா? நான் சிறியவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கு. இதே தான் இந்த பின்னாடி பாடத்தில் உள்ள டயலாக்கும் சேம் அதே தான். சரிங்களா? வேறு ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் 4ஆம் பாடம் என்ன? அந்த துருஸில் உள்ள 3ஆம் பாடம் மாதிரி தான். அலிஃப்லாம் வந்தால் தன்வின் உடைபடும். கிதாபுன்னு வந்திருக்கு, அலிஃப்லாம் வந்ததுன்னா அல் கிதாபுன்னு வந்திருக்கு. ஏன்னா அந்த புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த பாடத்தில் அதுதான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? 5ஆம் பாடம் பாருங்கள். அல் குர்ஆனு கிதாபுன், குர்ஆன் ஆகிறது வேதமாக இருக்கிறது. சரிங்களா? இப்போ இது முபததா, இது ஹபரு. ஏன் இதை முபததான்னு சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, குர்ஆன்கிற வார்த்தையை கொண்டு தானே ஆரம்பித்த ஒன்று. ரஃபவ் வச்சிருக்கணும். ரஃபவ் தான் இருக்கா? ரஃபவ் இருக்கா? ஓகே. குறிப்புள்ளதா இருக்கா? இருக்குது. குறிப்புள்ளதா இருக்குது. ஏன்னா அலிஃப்லாமை கொண்டு குறிப்புள்ளதா இருக்குது. அதனால் இது முபததா. சரிங்களா? இது ஹபரு. நான் உங்களுக்கு சிம்பிளாக போடுதேன். நீங்கள் இப்படி மதர்சாலாவே போட்டுறாதீங்க, சத்தம் போடுவாங்க. முபததா ஹபருன்னு வெலாவரியாக எழுதணும். அதேமாரி இங்கே கவனிச்சுக்கோங்க. அனே முபததான் நம்ம போட்டோமா? 3ஆம் பாடத்தில் போட்டோமா? இப்போ இதில் முபததான் ஏன் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது. 2வது பாருங்கள், ரஃபோ பெற்றிருக்கா? இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு கேட்டால், இஸ்மு இசாரா எப்படி மபுனியோ அதேமாரி லமீர்கள் எல்லாம் மபுனி. அதனால் இதில் என்ன தெரியாது? ரஃபவு என்பது தெரியாது. சரிங்களா? அப்போது ரஃபவு இருக்கான்னு கேட்டால் இருக்குன்னு தான் நீங்கள் சொல்லணும். இயற்கையிலே ஹுவ ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன, அன்ட அன்துமா அன்தும், அன்டி அன்துமா அன்துன்ன, அன நகனும். இந்த லமீர்கள் எல்லாமே என்னது தான்? ரஃபோடைய நிலையில் இருக்கக்கூடிய லமீர்கள் தான், மர்ஃபுவான லமீர்கள் தான் இது எல்லாமே. புரிஞ்சுட்டிங்களா? அப்போ ரஃபோடைய நிலைமையில் இருக்கான்னு கேட்டால் ஆமாம் இருக்குன்னு தான் நீங்கள் சொல்லணும். ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது, ரஃபோடைய நிலைமையில் இருக்குது. இன்னொன்று என்னன்னு கேட்டால், லமீர்கள் எல்லாமே மாரிஃபா தான். லமீர்கள் எல்லாமே மாரிஃபா. இப்போ இதில் எப்படி இஸ்மி இசாரா மாரிஃபான்னு சொல்லி சொன்னோமோ அதே மாதிரி 2ஆம் பாடத்துலேயும் அதானே கொடுத்துருக்கு. 3ஆம் பாடத்தில் லமீர்கள் எல்லாம் என்னது? மாரிஃபா. சரிங்களா? அது ஒன்று ஆச்சு. அதுக்கடுத்து 5ஆம் பாடத்தில் என்னது? அலிஃப்லாம் வச்ச ஒரு இஸ்மும் என்னது தான்? மாரிஃபா தான், குறிப்புள்ளது தான். இப்போ 3 குறிப்புள்ளது பார்த்துருக்கோம். என்னது? இஸ்மி இசாரா இஸ்மி இசாரா குறிப்புள்ளதுன்னு பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து என்னது? லமீர்கள் எல்லாம் குறிப்புள்ளதுன்னு தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? அதேமாதிரி அலிஃப்லாம் வச்சும் குறிப்புள்ளதுன்னு தான் பார்த்துருக்கோம். ஒரு ஸ்கூல் பிள்ளை இந்த ஸ்கூலில் தான் படிக்குங்கிற அடையாளத்தை எதெல்லாம் வச்சு பார்ப்போம்? அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் வச்சு பார்ப்போம். சரிங்களா? ஸ்கூல் யூனிஃபார்ம் மாற்றி வேறு மாதிரி நின்றுச்சு அப்படின்னா தலையில் உள்ள ரிப்பனை வச்சு பார்த்துருவோம். அப்படி தானே ஐடி கார்டை வச்சு பார்த்துருவோம். இந்த 3ஐயும் வச்சு இது ஸ்கூல் பிள்ளை தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுருவோம். இது இந்த காலேஜில் உள்ள பிள்ளை தான், இது இங்கே வந்து இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அதே மாதிரி இந்த மாரிஃபாவில் உள்ள 7 இருக்குல்ல, இப்போ நம்ம அதில் 3 தான் பார்த்துருக்கோம். இந்த 7ல் இந்த 3 பார்த்துட்டா இதெல்லாம் இந்த மாரிஃபா குடும்பத்தில் உள்ளவங்க தான் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
சரிங்களா? உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லாஹ் தஆலா அந்த கல்வியை உங்களுக்கு பயனுள்ள வகையில் ஆக்கி தரட்டும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தகவல்களை நீங்கள் கமெண்டில் இன்ஷா அல்லாஹ் தெரியப்படுத்துங்க. ஏன்னா அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், எனக்கும் பரக்கத் செய்யட்டும். நோயில்லா வாழ்க்கை உங்களுக்கும் தரட்டும், எனக்கும் தரட்டும். சுபஹானல்லாஹி வபிஹம்தி, சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்தி வஸ்கத். அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.